ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா சென்னை தான். அங்கே பாட்டி வீட்டுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன். ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய இடத்துக்கு போனோம். அங்கே நிறையா சுற்றி பார்க்கறதுக்கு இருந்துச்சு. பட் அங்கே சில ஏரியாஸ் ஒரு மாதிரி டர்ட்டியாக இருந்துச்சு. சம் ஏரியாஸ் அது நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போனோம். அந்த கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு அங்கே திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே நாங்கள் அந்த எஸ்கலேட்டரில் ஏறினோம். எல்லோரும் பயந்துட்டு இருந்தாங்க. நான் டக்குன்னு ஏறி போயிட்டோம். பாட்டி எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே அங்கே ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அங்கெல்லாம் நின்னோடனே அப்பாட்ட ஹாய் காட்டுங்க அங்கெல்லாம் நின்று ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க தான் எங்கள் அத்தை, ப்ளூ கலர் சுடி. அண்டு இவங்க தான் எங்கள் பாட்டி. அப்புறம் எச்சு அங்கே நின்றுருக்கா. இப்போ பாருங்கள், அவள் என்கிட்ட சண்டை போட்டே இருந்தா. அண்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துடுச்சு. அது எங்கள் அம்மா. அப்புறம் ட்ரெயின்லாம் வந்துருச்சு. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரெயினில் ஏறினோனையுமே என் கசின்ஸ் கூடலாம் நான் போய் உட்காந்துட்டேன். பட் சீட்டு எங்களுக்கு வேறு. அப்புறம் நாங்கள் சென்னை போயிட்டோம். சென்னை ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தான் இருந்துச்சு. நல்லா நீட்டாக பெருசாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போனோம். அந்த பர்பிள் கலர் டிஷர்ட் எங்கள் அப்பா. நாங்கள்லாம் கிளம்பினோன்னே இங்கே நல்லா ஃபேமிலியாகவே நாங்கள் நிறைய பேர் போனோம். நாங்கள் போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே போகிறதுக்கு இந்த பக்கம்லாம் இது பண்ணிவிட்டு அங்கே போய் எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். நாங்கள் வள்ளுவர் கோட்டமும் மெரினா பீச்சும் போனோம். ஃபஸ்ட்டு மெரினா பீச் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு பார்த்தா வெயிலாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வள்ளுவர் தோட்டம் போயிட்டோம். இப்போது நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம் அங்கே. ஏன்னா அங்கே எங்களுக்கு காரு இதெல்லாம் எடுத்து இல்லை. அண்ட் நாங்கள் அங்கே போய் இறங்கிட்டு எல்லோரும் அங்கேருந்து நடந்து போனோம். நானும் கார்னிகாவும் ஒட்டுக்கா போயிட்டுருந்தோம். அண்டு போகிற வழியில் நாங்கள் நல்லாவே ஜாலியாக போனோம். அங்கே போயிட்டு எங்கள் அப்பா வராங்க பாருங்கள். அண்ட் மறுபடியும் இன்னொரு பஸ் பிடிச்சி நாங்கள்லாம் ஒட்டுக்கா போனோம். நான் நல்லாவே தூங்கிட்டேன் பஸ்ஸில். இவங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டு வந்தாங்க பஸ்ஸில். யாரும் இல்லை. அது பக்கம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஆமாம், நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு குட்டி தம்பி இருந்தான். அங்கே ஒயிட் கலர் டிஷர்ட்டில் உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் தான். அண்ட் அங்கேருந்து நாங்கள் எல்லாம் இறங்கிட்டோம். அங்கேருந்து இறங்கி நாங்கள் அந்த வள்ளுவர் கோட்டம் போனோம். அங்கே அங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போய் பார்த்த இடம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டே இருந்தாங்க. கடைசியில் இதெல்லாம் மீதியாச்சு. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு நாங்கள் அங்கே பஸ் ஸ்டாண்ட்லலாம் உட்காந்துருந்தாங்க தாத்தா பாட்டிங்க. அவங்களுக்கு கொடுத்தோம். அந்த அன்றைக்கி ஸ்டாலின் வந்திருந்தாங்க போல் அந்த வள்ளுவர் கோட்டத்தில். அதனால நல்லா டெக்கரேட் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பில்டிங்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அந்த திருவள்ளுவரோட இதெல்லாம் இருந்துச்சு. அண்டு நான் புக்ஸ் எங்கேயாச்சும் இருக்குமான்னு பார்க்க போனேன். அப்புறம் போய் பார்த்தா எல்லாமே திருவள்ளுவர் பற்றி தமிழ் புக்ஸ் தான் இருந்துச்சு. நான் தமிழ் புக்ஸ் அவ்வளோக்கும் படிக்க மாட்டேன். அண்டு சென்னை நீங்கள் போய் பார்க்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் அந்த இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. முன்னாடி எல்லாம் கிராஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபவுண்டெயின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போன டைமில் அவங்க ஆன் பண்ணலை. நிறையவே இருந்துச்சு. அந்த குட்டி தம்பி ஓடுறான் பாருங்கள். இப்போ நாங்கள் அங்கே எல்லாமே சுற்றி பார்த்தோம். ஒரே ஒரு பெரிய கல்லில் நல்ல பெரிய தேரை செஞ்சுருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நாங்கள் மேலே போனோன்னே அங்கே முன்னாடி ஒரு லைட் இருந்துச்சு. அந்த லைட் பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா பெருசாக இருந்துச்சு. அண்ட் மேலே நின்று பார்க்கும்போது இதுதான் நல்லா இருந்துச்சு அந்த வியூவை. அதில் அறம், இன்பம் அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருந்தாங்க. அண்ட் மேலே ஸ்கையில் அந்த மேலே அந்த ட்ரோன் எல்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் கிளம்பிட்டு இருந்தோம். நாங்கள் உள்ளே போய் எல்லாமே பார்த்தோம். அங்கே நிறையா பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஃப்ரேம் பண்ணி. அண்டு போலீஸ் எல்லாம் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் நிறையா பேர்த்தோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள்.
நடுவில் நானும் அத்தையும் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டெல்லாம் இருந்தோம். அப்பா அம்மா அத்தை எல்லாம் வந்தாங்க. அதனால அவங்க வீடியோ எடுத்துட்டு நான் வந்து நடந்தே காமிச்சிட்டு இருந்தேன் அவங்களுக்கு. இப்போ வந்து நம்ம அந்த தேரை பார்க்க போகிறோம். அந்த தேர் பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நல்லா பெருசாக அழகாக இருந்துச்சு அந்த தேரை பார்க்க. நடுவில் வந்து கீழே 2 யானை இருந்துச்சு. அந்த தேரில் வந்து எல்லோரும் மேலே போயிருந்தாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய திருவள்ளுவரோட சிலை வச்சுருந்தாங்க. அங்கே மேலே போய் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வர கிளிப்ஸில் வந்து இருக்கும். அந்த தேரே பார்க்க அவ்வளோ அழகாக செதுக்கியிருந்தாங்க எல்லாத்தையுமே. அம்மா வந்து அங்கே நின்றுட்டுருந்தாங்க. அப்புறம் அந்த வீல்ஸ் எல்லாமே அந்த ஒரு தேர்லேயே எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் அதுக்குள்ளே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். அந்த யானைக்கிட்டலாம் நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். இவங்க அந்த கேர்ள்ஸ் 4 பேருமே வந்து எங்களோட கசின்ஸு. நடுவில் இருக்கிறது வந்து எங்கள் அத்தை. அது பக்கத்தில் இருக்கிற தம்பி வந்து அவங்களோட தங்கச்சியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் போனோம். அவன் வந்து எங்களோட பெரியப்பா பையன். நாங்கள் வந்து நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அந்த தேர்கிட்ட இருந்து கிளம்புனோம். அந்த யானையே பார்க்க அழகாக இருந்துச்சு பார்க்க. அந்த யானையோடு சேர்த்து அந்த தேரை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சைடு வந்து பார்க்கலான்ட்டு. அப்புறம் வெளியே வந்தோடனையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பனானா வச்சு, அப்புறம் இந்த ஸ்டாலின் அங்கிள் வந்தனால அங்கே ஆரஞ்சஸ் எல்லாம் வச்சு நிறைய இது பண்ணாங்க. என்ன இருந்தாலும் அடுத்த வருஷம் நம்ம டிவிக்கே தான். அடுத்து அங்கே போகிற வழியிலையும் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. யார் யார் டிவிக்கே ஜெயிக்கணும்னு சொல்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் சென்னையில் இருக்கீங்களோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அப்படியே போயிட்டுருந்தோம். அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் மறுபடியும் நாங்கள் இந்த பக்கம் வழியாக உள்ளே போனோம்னா 4 பேர்த்தோட ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. இன்னுமே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. நிறையா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி நிறையாவே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து எல்லாமே பார்த்தோம். அதை இதெல்லாம் பார்த்தோன்னையும் நாங்கள் வந்து மேலே ஏறி போய் அதுக்கு மேலே வந்து அந்த திருவள்ளுவரோட சிலைக்கிட்ட போனோம். அங்கே வந்து அந்த இதுக்குள்ளே தான் வந்து சிலைக்கிட்ட தான் அந்த இது இருக்குது, திருவள்ளுவரோட சிலை. இந்த இது நல்லாவே பெருசாக இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்று. அந்த
ஃப்ளோர்லேயே வந்து திருவள்ளுவரை வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே மேலே. அது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து காமிக்கிறேன்னா அது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அது அது பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து மேலே போய் அந்த திருவள்ளுவோட சிலை பார்க்க போயிட்டேன். பார்த்தோன்னே நான் ஒருத்தி தான் போனேன், எல்லோரும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அண்டு நான் அங்கே செப்பலெல்லாம் வெளியவே எல்லோரும் கழட்டியிருந்தாங்கன்ட்டு நானும் கழட்டிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ள அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸ்டெப்ஸ் எல்லாம் போனோன்னையும் பார்த்தோம். இப்போ ஒருத்தங்க நின்றுருந்தார்ல, அவர் தான் வந்து எங்கள் தாத்தா. அண்டு இதுதான் வந்து அந்த சிலை. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்க. நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு அப்படியே இந்த மேலே நின்று பார்க்கும்போது நல்லா ஹைட்டாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து சுற்றி எல்லாமே நான் பார்த்தேன். அந்த பக்கம் அந்த இதுமையே அந்த கிளாத்தில் இது பண்ணதே நல்லா பெருசாக இருந்துச்சு. அண்டு அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து மறுபடியும் அங்கே போயிட்டேன். அந்த டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. யானை டிசைன் எல்லாம் வந்துச்சு. அண்ட் அடுத்து வந்து மறுபடியும் அந்த செடியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். நாங்கள் மறுபடியும் பஸ்ஸில் தான் போனோம். பஸ்ஸில் ஏறிட்டு நாங்கள் வந்து மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். இப்போது மெரினா பீச் கிட்ட இந்த டேர்னிங் கிட்ட நாங்கள் நின்றுருந்தோம். அண்டு இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து அங்கே இருந்துச்சு. இது வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நான் வந்து 4 டைம்ஸ் சென்னை போயிருக்கேன். இதில் வந்து 3rd டைம் நான் வந்து மெரினா பீச்சை வந்து விசிட் பண்ணுறேன். அண்டு இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் எச்சு வந்து ஃபஸ்ட் டைமு சென்னைக்கு. அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த ஏஐயோட இது வந்து அந்த இடத்துல வந்து இது பண்ணுறாங்க போல். நாங்கள் பார்த்தப்போ அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்லேயே பீச் எல்லாம் இருந்துச்சு. நல்லா பார்க்கவே அழகாக இருந்துச்சு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அண்ட் நாங்கள் வந்து நடந்து போய் பீச்சுக்கு போனோம். பீச்சில் முன்னாடியே இந்த சோல்ஜர்ஸ் மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அங்கே பீச்சில் போக போக எல்லா ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸும் வச்சுருந்தாங்க. நாங்கள் பீச்சிலலாம் நல்லா ஜாலியாக விளாண்டுருந்தோம். நாங்கள் 4 பேரும் நல்லா ஜாலியாகவே விளாண்டுருந்தோம். நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்டு அங்கே நாங்கள் வந்து பெரிய பெரிய அலையாக அங்கே வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து அங்கே 2 to 3 ஹவர்ஸ் இருந்தோம். எங்கள் அப்பா, பப்பி அத்தை, டூடத்தை எல்லாம் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் அங்கே விளாட்றதுக்கு நிஷாத் எல்லாம். அங்கே ஒரு ஆன்ட்டி வந்து ஃபோன் பிடிச்சி ஃபோட்டோ அங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்காங்களா, அதுதான் வந்து நிஷாத்தை. அண்டு நாங்கள் எல்லாருமே அந்த பெரிய பெரிய அலையாக வந்துச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு, கொஞ்சம் லேட்டானோன்னையும். அண்ட் எச்சு வந்து வர சங்கு அதெல்லாம் வந்து பொறுக்கிட்டு இருந்தா. இதெல்லாம் நாங்கள் வந்து படுத்து கரெக்டாக மூஞ்சில் அடித்து வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் கீழே படுத்துட்ருந்தோம். அதெல்லாம் ஜாலியாகவே இருந்துச்சு. நாங்கள் வந்து நல்லாவே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு டைம் தான் போகிறோங்கிறனால. அண்டு நாங்கள் அங்கேயும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். வர வழியில் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டோம். அண்டு நாங்கள் ஹார்ஸ் எல்லாம் அங்கே ரைட் பண்ணுறத பார்த்தோம். அங்கே ரைடே பண்ணாங்க ஹார்ஸ் எல்லாம். அப்புறம் அங்கே ஷிப்பு, போட்டு எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட அந்த ரெட் ஃப்ளாக்லாம் போட்டிருந்தாங்க அங்கே. அந்த ரெட் ஃப்ளாகை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே மெரினா பீச்சில் வந்து அந்த சாண்டில் வந்து நிறையா கிளாஸஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த கண்ணாடி பாட்டில் வந்து நிறைய பேர் வந்து உடச்சி போட்டு வச்சுருந்தாங்க. அது வந்து இப்படி வந்து போடாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணுங்கள். நாங்கள் போகிற இடத்துல இருந்ததை மட்டும் நான் எடுத்து இந்த ரெட் ஃப்ளாகுக்கு அந்த பக்கம் போட்டேன். இது வந்து எங்கள் பெரியப்பா. அண்ட் பக்கத்தில் இருக்கிறது வந்து எங்கள் பெரியம்மா. இது வந்து எங்கள் அத்தை இது வந்து எங்கள் அத்தை. அண்ட் அங்கே ஹார்ஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா. அண்ட் நாங்கள் மறுபடியும் எல்லாம் இது பண்ணிவிட்டு நாங்கள் நல்லா குளிச்சுட்டு இருந்தோம் 3 ஹார்ஸுக்கு. அங்கே நல்லா விளாண்டுருந்தோம். ஆனால் அதில் தண்ணி ரொம்ப உப்பாக இருந்துச்சு, தெரியாமல் நாங்கள் முழுங்கிட்டோம். 2 ஹார்ஸ் நாங்கள் நின்ன இடத்துலையே நின்றுருந்துச்சு. அண்ட் வந்து மணலெல்லாம் நாங்கள் விளாண்டுருந்தோம். நாங்கள் வந்து இந்த ராம்னு எழுதி ஸ்ரீராம் ராம்னெல்லாம் எழுதி நாங்கள் அலை வந்து அடிச்சுட்டு போகுமானெல்லாம் வந்து ட்ரை பண்ணோம். பட் அந்த அலை வந்து அடிச்சுட்டு தான் போச்சு. அண்ட் அங்கே வந்து நல்லா பெரிய பெரிய அலையாக வந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு
எம்ஜிஆர் அப்புறம் கருணாநிதி அண்ட் ஜெயலலிதாவோட நினைவு மண்டபத்துக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அங்கே போய் எல்லாமே வந்து நீட்டாக இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறையா செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. முன்னாடி வந்து யூனிகார்ன் வேறு வச்சுருந்தாங்க. என் தங்கச்சி பார்த்துட்டு யூனிகார்ன் சொல்லிகிட்டு இருந்தா. அண்டு நாங்கள் அந்த இதுக்குள்ளே போனோடனே எல்லாமே நிறையா இதெல்லாம் இருந்துச்சு. டைமே பத்தலை. அண்ட் எம்ஜிஆரோட நினைவு மண்டபத்தை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனில் வச்சுருப்பாங்களாமா. அப்போ வந்து அந்த வாட்சோட சவுண்ட் வந்து கேட்டே இருக்குமாம்மா. ஏன்னா அவர் வந்து ஒரு காஸ்ட்லியான வாட்ச் வந்து வேர் பண்ணியிருந்தாராம்மா. அந்த காஸ்ட்லியான வாட்ச் வந்து எப்போவுமே ஸ்டாப் ஆகாதாம்மா. அதனால வந்து இந்த சவுண்ட் வந்து கேட்குமாம்மா அமைதியாக இருக்கும்போது. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் ஜெயலலிதாவோட நினைவு மண்டலமுக்கு போயிட்டோம். அங்கே போனோடனே அந்த எல்லா நினைவு மண்டபத்துலேயும் மேலே வந்து ஃப்ளவர் வச்சு என்னென்னமோ பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்கவே நல்லா நீட்டாக இருந்துச்சு. அண்ட் கருணாநிதியோடது போகும்போது எம்ஜிஆர் அண்டு ஜெயலலிதாவை விட அங்கே வந்து நீட்டாக சூப்பராக அழகாக இருந்துச்சு அங்கே போகிற வழி. அண்ட் நாங்கள் வந்து காலெல்லாம் வலிக்குதுங்கிறனால நாங்கள் உட்காந்துட்டு அப்புறம் மறுபடியும் நாங்கள் உள்ளே போனோம். அண்ட் நாங்கள் உள்ளே போனோடனே எல்லாமே அதை விட இதில் வந்து நல்லாவே மாடலாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு. நடுவில் வந்து நாங்கள் வந்து நானும் அப்பாவும் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் காலெல்லாம் செமையாக வலிச்சுது இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள் எவ்வளோ லைட்டு நிறையா ஒரு இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த கிளிப்ஸ் ஃபுல்லாத்தையும் பாருங்கள். அப்புறம் நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ண ஆரம்பித்தோம். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து பூந்தமல்லி தான் போகணும். அண்ட் நாங்கள் பஸ்ஸுக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பஸ்ஸில் ஏறினா வந்து பஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அங்கே ஃபஸ்ட்டு பஸ்ஸே வந்து எங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் பஸ் வந்து கூட்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. எல்லோரும் வந்து இந்த பஸ்ஸில் வந்து உட்காந்துட்ருந்தோம். அண்ட் ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். என் தங்கச்சி உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருந்தா. அப்புறம் அத்தைலாம் இருந்தாங்க. டீயெல்லாம் வாங்கி காலையில் எந்திரிச்சு குடிச்சிட்டு இது எல்லோரும் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் எடுத்தது. அண்ட் நான் இதில் வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த இதில். அண்ட் அதுக்கப்புறம் எல்லோரும் பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இது வந்து தூடத்தை. அண்ட் எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கிறது வந்து பப்பியத்தை. அண்ட் என் தங்கச்சியும் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா பக்கத்தில் இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து எங்கள் பாட்டி. இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டுருந்தாங்க. சும்மா ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா என் தங்கச்சி. அப்புறம் வீடியோ எடுக்கிறனோடனே நீட்டாக உட்கார ஆரம்பிச்சிட்டா. இவங்கெல்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் அப்பாவும் வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் கார்னிகாவை வந்து அவங்க அம்மா அடிச்சிட்டாங்கன்ட்டு அவள் வந்து அழுதுட்டு இருந்தா. இவ வந்து கார்னிகா. அண்டு அந்த ஆரஞ்ச் டிஷர்ட் வந்து நைனிகா. நைனிகாவும் எப்போவும் ட்வின்னிங் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் 2 பேரும் ஆரஞ்சு கலரில் போட்டிருந்தாங்க. அப்புறம் எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி. அண்டு டீ எல்லாம் நாங்கள் குடிச்சிட்டு
அண்ட் 2 பசங்க, ஒருத்தன் பேர் அந்த பையன் ப்ளூ டிஷர்ட் வந்து தனிஷ்க்கு அண்ட் ரெட் டிஷர்ட் வந்து சஷ்வந்த். இவங்க 2 பேரும் பண்ண காமெடி செம ஜாலியாக இருந்துச்சு. அவங்க காமெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுதான் சஞ்சு அண்ணா. அண்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பெரியப்பா வந்து எங்களுக்கு நல்லா காமெடி பண்ணிகிட்டே இருப்பார். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போயிட்டோம் பர்த்டே பார்ட்டிக்கு. பர்த்டே பார்ட்டி அதுதான் வந்து பர்த்டே கேர்ளு. அந்த கிளிப்பு வேறு தெரிய மாட்டேங்குது. அவள் தான் வந்து பர்த்டே கேர்ளு. அண்ட் பர்த்டே பார்ட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து வீடியோ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதெல்லாம் நாங்கள் எடுத்தோன்னையும் ஃபஸ்ட்டே வெல்கம் ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு கேக்கெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க அந்த கேக் வெட்டும் போதெல்லாம் வந்து நாங்கள் போயிருந்தோம். அந்த தீமே வந்து அழகாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த நல்லா நிறையா ரெயின்போ கலர்ஸில் வந்து இதில் பலூன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த கேக் எல்லாமே வந்து அது வந்து ஒரு கார்ட்டூன் தீம்லேயே இது பண்ணியிருந்தாங்க. நிறைய ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த பார்ட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு. அண்ட் நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த பாப்பா அழுதுகிட்டே இருந்தா. அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஃப்ரேம் போடுறதுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தோம். வீட்டில் பெரிய ஃப்ரேமாக போடுறதுக்கெல்லாம். அண்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அங்கே எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தோம். நானும் கார்னிகாவும் தனியாக போய் பின்னாடி நின்றுட்டோம். அண்ட் எல்லோரும் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாம் பிஸியாக இருந்தாங்க. நான் கார்னிகா வந்து எச்சுக்கும் நைனிகாவுக்கும் தெரியாமல் பின்னாடி போய் நாங்கள் 2 பேர் மட்டும் உட்காந்துட்டோம். யாரோட டார்ச்சரும் இல்லாமல். கடைசியில் சிமேக்கா கார்னிகான்னு கூப்பிடும்போது நாங்கள் சைட்லேருந்து ஓடி வந்துட்டோம். இதே ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து எங்கேயாச்சும் வெளியே போகலான்ட்டு நாங்கள் வந்து ட்ரெயின் வந்து 11 o'clock. அதனால வந்து சரவணா ஸ்டோருக்கு போகலான்ட்டு போனோம். இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு. அண்ட் எங்கள் அம்மா எங்கள் அத்தைலாம் வந்துருந்தாங்க. அண்டு ட்ரெயினில் வந்து இடமே இல்லை உட்கார்றதுக்கு. நாங்கள் நின்றுட்டு உட்காந்துட்டோம். அண்ட் எங்கள் ரூம்லேருந்து அங்கே போகிறதுக்கு வந்து டக்குன்னு போயிட்டோம் நாங்கள். இவங்கெல்லாம் வந்து முன்னாடி இருந்தாங்க. நான் அப்பா எல்லாம் பின்னாடி இருந்தோம். அண்ட் இதுதான் வந்து சரவணா ஸ்டோரு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இனி வர கிளிப்பில் பாருங்கள். முன்னாடி வந்த அந்த சரஸ்வதியோ அது என்னமோ சாமியை வந்து அழகாக வச்சுருந்தாங்க. அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள்.
அண்ட் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு காலேஜ் வந்து இருந்துச்சு. அது வந்து கோயில் மாதிரியே இருந்துச்சு. அண்ட் அந்த காலேஜ் வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு அது பாருங்கள், நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். அப்புறம் நாங்கள் வந்து மெட்ரோவில் ஏறி ட்ரெயினுக்கு போகிறதுக்காக போனோம். என் தங்கச்சி வந்து ரொம்ப குறும்பு பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள்லாம் இங்கே நின்றுட்டுருந்தோம். அண்ட் அவங்க தூடத்தையும் பப்பியத்தையும் எல்லாம் இருந்தாங்க. அண்ட் நாங்கள் எல்லாம் ஜாலியாக மெட்ரோவில் பேசிட்டு கரெக்டாக 10 நிமிஷத்தில் நாங்கள் வந்து போயிட்டோம் ட்ரெயின் இதுக்கு. அண்ட் என் தங்கச்சி பேசிகிட்டே இருக்கா பாருங்க. அவள் வந்து என்னமோ பாட்டு பாடிட்டு இருந்தா. என்ன பண்ணான்னுலாம் தெரியாது. ஆனால் பாட்டு பாடிட்டு இருந்தா, சத்தமே போடாமல் பாடிட்டு இருந்தா. அண்ட் மெட்ரோவில் இதுதான் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறது. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் 11 o'clock வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கேட்டதுக்கு. அண்ட் இந்த ட்ரிப் வந்து ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் போகணுன்னா போய் பாருங்கள். நாங்கள் விசிட் பண்ண இடத்தெல்லாம் எங்களுக்கு வேறு டைமே இல்லை. 2 நாளில் தான் இதெல்லாம் சுற்றினோம். அதில் வந்து நாங்கள் போனது ஃப்ரைடே நைட்டு அண்ட் வந்தது மண்டே மார்னிங் நான் விடவே மாட்டேன், ஸ்கூலுக்கு போயிட்டேன்.